பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவார்த்தையை நாம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் காலவெளியில கூட உங்களுக்கு ஒரு நல்ல லோக சுவார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஒருவனின் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்னென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சீசனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை பார்க்கவே மாட்டான் என்று மெய்யாகவே. அப்போ உங்க எதை ஆண்டவர் சீசனுக்கு சொல்ல புரிஞ்சதோ புரியலையோ, ஆனா உண்மை சொல்றார். என்ன உண்மைன்னா, என்றென்றைக்கும், அதனால நித்திய காலமாய் மரணத்தை காண்பதில்லை. அந்த நித்தியமான காலத்துல ஜீவனோடு இருப்பதற்கு ஒரே வழி இயேசு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதனால நீங்கள் என் வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டீங்கன்னா போதும். வேற பெருசா நீங்க ஒண்ணும் செய்யாண்டாம். அதான் உடம்ப குத்தி ரத்தம் எடுக்காண்டாம், வாயில குத்தாண்டா, உடம்புல குத்தாண்டா. உங்களை நீங்க வருத்தி கொள்ள வேண்டாம். உங்களை நீங்கள் பசியாய் பட்டினியாய் ரொம்ப துயரப்பட்டு நாக்கில் அங்க எங்க குத்தி ரத்தத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வார்த்தைகளை கை கொண்டா பாருங்க, எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் பாருங்க. ஒரு நித்தியமான காலத்திற்கு பாருங்க, என்னென்றைக்கும் சாகாமல் இருக்கிறதுதான் எல்லாருக்குமே ஆசை. ஆனா நீங்க மரணத்தை காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றார் என்றால், அப்ப இது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கீழ்ப்படியும். சீசர்கள் பாருங்க, அவர்களுக்கு புரிந்ததோ புரியலையோ, ஆனால் நான் மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு மரணத்துக்கு தப்பிதான் மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கான். எங்க ஓடலாம், எங்க ஓடினா நம்ம மரணத்துக்கு தப்பலாம், எங்க போனா எஸ்கேப் ஆகலாம், மேல போலாமா இல்ல பூமிக்கு அடியில போலாமா? சோதரம் எங்க போனாலும் வசனம் சொல்லுது, மேல போனாலும் ஒண்ணு சந்திரன் மண்டலத்துல கூடு கட்டினாலும் அங்க இருந்து விழத்தள்ளுது. அப்போ இந்த உலகத்துல எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை. அதுங்க என்றென்றைக்கும் மரணத்தை காணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. மரணம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இந்த இங்க சொல்லப்பட்டிருக்க மரணம் இந்த சரீர மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு மரணத்தை காண மாட்டான்னா நம்ம எல்லாம் அப்படி உயிரோடு இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. இந்த மண்ணுக்கு போயிரு, ஆனா மண்ணுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் என்ன செய்யும்? மரணத்தை காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ மனுஷன் உயிரோடு இருக்கணும். ஆச்சு பாருங்க, எங்கெல்லாம் இந்த பூமிக்கு அடியில தொடங்கி எத்தனையோ பட்டணங்கள் கட்டியிருக்காங்க தெரியுமா? பல இடங்கள்ல ஒருவேளை யுத்தம் வந்தால், 3வது உலக முக யுத்தம் வந்தால், மனுஷன் தப்பும்படி பூமியை கொடைஞ்சி உள்ளாலே போயிட்டு பெரிய பெரிய தெருக்கள் சிட்டிகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. உள்ள லைட் எல்லாமே உள்ள இருக்கு. பல இடங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ஆனால் இது எதற்கு என்றால், மறிக்காமல் இருப்பது, அழிவு வராமல் இருப்பது. இந்த சரீரத்தை குறித்தான் கவலைப்படுறானே ஒழிய, அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அது என்னென்றைக்கும் வாழக்கூடியது, அது என்னென்றைக்கும் அழியாமல் இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. ரொம்ப குறை. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை, யாரும் யோசிக்கிறது இல்லை. பாருங்க, என் வார்த்தைகளை நீ கை கொண்டா போ, என் வார்த்தையின்படி நடந்தால். மத்திய 7ஆம் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நீ நடந்தால் நீங்கள் கண்மலையின் மேல வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தைப்படி நடக்காவிட்டால் மணல் மேல கட்டினவனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்றார். அப்போ கண்மலையில வீட்டுல கட்டினா எந்த புயல் காத்து சுனாமி அடிச்சா ஒண்ணும் செய்யலாம். ஆனா மணல்ல இருக்கிற வீடு ஒரு சின்ன காத்துக்கு பலக்காது. அப்போ அன்று அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாமோ செவி கொடுக்கணும். ஒரு மனுஷன் சொன்னா அதை கேட்டுரும். அப்படியே அது அங்கோட இவ்வளவு வருது, இங்க இவ்வளவு வருது, இங்க காசு போடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, யாரு சொன்னாலும் கேட்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை மட்டும்தான் மனுஷன் கேட்க மாட்டான். சொல்லதுங்க சத்தியத்தை மட்டும்தான் கேட்க மாட்டான். சத்தியத்துக்கு விரோதமா பேசுறது எல்லாத்தையும் கேட்கும். வசனம் சொல்லு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுது. பார்த்தா அங்க ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னா இந்த உயிரோடு இருக்க வழி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. இல்லை, ஒரு நாள் இந்த உலகம், இந்த வானமும் இந்த பூமி காணப்படாமல் போகும் என்று வேதாமம் சொல்லும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போயில்லை. அதனால அந்த வார்த்தையின்படி எனக்கு சொல்றேன். அப்படி நடக்கும் போது நீங்கள் மரணத்தை காண்பதில்லை. இன்னைக்கு மரண பயம் இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படி சத்துருமோ, அங்க போயிடுமோ, இப்படி போயிடுமோ. ஏன் மரண பயம் இருக்கிறது? சாவறதுக்கு ஏன் பயம்?
என்னைக்கே யோசிச்சிருக்கேன், எனக்கு ஏன் பயம் வரும்? சிலவங்க எல்லாம் ரொம்ப சூசைட் பண்றவங்க கூட ரொம்ப தைரியமா போயிட்டு சாகும்போது கத்துவாங்க, ஐயோ காப்பாத்துங்க. ஏன்னா மரணத்துக்கு பின்பு இருக்கிற அந்த பயங்கரமான காரியத்தை பார்த்தோன்னு பயம் வந்து, அதுக்கு பேர் தான் மரண பயம். இந்த மரண பயம் இல்லாத எத்தனையோ பேர் உலகத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? மரணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ற காரணம், இந்த சரீரம் போனாலும் என் ஆத்துமா என்னென்றைக்கும், அதான் சொல்லப்படும், என்னென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. இரண்டாம் மரணத்தை காண்பதில்லை. மரணம் சரீரம் மண்ணுக்கு போற, இரண்டாம் மரணம் ஆத்துமா நரகத்துக்கு போறது. அதனால அந்த மரணத்தை நான் காண்பதில்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொன்னான். காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மரணத்தை பார்க்காம இருக்கணும்னா வார்த்தை மட்டும் நீ கேட்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சு பாரு. உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வரும். இந்த கால வேளையில கர்த்தர் என்ன சொல்ற அதுபடி செய்ய ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்க எல்லாம் சொல்றது கேட்கிறோம். அந்த புதுசாக அப்படி சொல்லியிருக்கான், இவன் இப்படி சொல்லியிருக்கான், யூடியூப்ல இப்படி சொல்லி எல்லாம் கேட்கிறோம். யூடியூப்ல நிறைய பொய்களை சொல்றான். வரதெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே இல்லாதெல்லாம் திட்டோம். அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், அங்க போய் எல்லாம் உயிரோடு இருக்கிறான், ஆனா செத்துட்டான்னு சொல்லி மக்களை இது பண்ணிட்டு இருக்கிறான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த லோக சுவாத்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒரு நாளும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. எந்த மரணம்னா செகண்ட் மரணத்தை நீங்க ருசி பார்க்க மாட்டீங்க. நீங்க என்னைக்கும் மரணத்தை காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மெய்யாகவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க, கர்த்தரை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அச்சபிக்கணும். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த கால வேளையிலே உம்மை வார்த்தை நம்பி ஒரு வார்த்தை நடக்க ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தைகள் மாற போவதில்லை. வானமும் பூமி ஒழித்து போகுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. உங்களுடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் மரணத்தை காணாதபடி நித்திய ஜீவனை கொடுக்க என்னைக்கும் வாழ்ந்திருக்க உதவி செய்யும். இந்த வசனத்தின்படி நடக்கிற இன்னைக்கு ஆட்களை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு பயந்து வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பயத்தை எடுத்து போடும், மரண பயத்தை எடுத்து போடும். உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை அனுப்பி ஆசீர்வதியும் பாதுகாப்பு. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுங்கள், என்னைக்கு வாழ்ந்திருப்பீர்கள். அந்த வார்த்தை ஒரு நாள் உங்களை கைவிடாது. ஒப்பு கொடுங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். இன்னும் ஒரு லோக சுவார்த்தையை சந்திக்க வரல. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.